ஹாய், குட் ஈவினிங். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமியிலிருந்து. ஸோ இன்றைக்கி நாம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது தனி வட்டின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, ஆர்ஆர்பிக்குமே கேட்பாங்க. ஆர்ஆர்பியில் குரூப் டி போன்ற எக்ஸாமுக்கும் இதை கேட்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். வாங்க சம்குள்ளே போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 5,000 மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது அசல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை கொடுத்துட்டாங்க, எத்தனை வருஷம்ன்றதை கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல், அதாவது அசல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. P = ருபீஸ் 48,000 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அண்ட் என் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 வருடம் 3 மாத காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 மாதத்தை நம்ம வந்து இயராக தான் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/12 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதை வந்து 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் தான் வரும். ஏன்னா 2 ஆண்டுகள் 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ இந்த 4 இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 கூட்டல் 1 9/4 வரும். ஸோ n கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஐ கண்டுபிடிக்கணும். ஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டலாக, அதாவது இந்த 48,000க்கு டோட்டல் அமௌண்ட் வட்டியெல்லாம் சேர்த்து வந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,560. அசல் எவ்வளோ? 48,000. இதுல ஸோ இந்த 55,560 48,000 கழிச்சிங்கன்னா 7,560 ரூபாய் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ ஃபார்முலாவில் என்டர் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? ஐக்கு I = PNR/100. இங்க ஐ என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7,560. P என்ன? 48,000 இன்டூ N என்ன? 9/4 இன்டூ 6/100. இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இந்த 100ம் இந்த 2 0ம் கேன்சல் ஆயிருமா? அடுத்தது இந்த 4ம் இந்த 480 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 120 வருமா? ஓகே, இப்போ 120 × 9 × 6 = 7,560. நமக்கு என்ன வேணும்? 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 6 தனியாக வச்சுக்கிட்டு 7,560 இந்த 120 × 9 கீழே கொண்டு போயிருவோமா? 120 × 9 கீழே வந்துடும். ஸோ இதையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணுங்க. அண்டு இந்த 9ஐயும் 756 வந்து 9 8 எவ்வளோ? 72. மீதி 3 இருக்குது, 36. 4 9 36. ஸோ 84 / 12 வந்துருச்சு. இப்போ 12ஆம் வாய்ப்பாடு படி இதை 7 தடவை அடிக்கலாமா? அப்போ R = 7%. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% தான் ஆன்சர். ஓகேங்களா?